மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த வசனத்துலேருந்து நம்ம தலைப்பெடுத்துக்கலாம். நடத்தி சுமந்து வந்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறது கர்த்தர் தான். ஏன்னா காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம், அடுத்து நம்மளுடைய லைஃப்பில் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற லைஃப் எதுவுமே பெர்மனெண்ட்டே கிடையாது. எல்லாமே ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரரியான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம லைஃப்பை இதுவாகும்னு. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலைமையிலையும் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அழகாக நடத்தி கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சுமத்தி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஒரு அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைங்களை சுமந்து அவங்க பிள்ளைங்க சேஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்து வச்சு கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் நம்மளையும் பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையாக நம்மளை சுமந்து கொண்டு நடத்திட்டு வராங்க. இதுக்கு உதாரணமாக வேதத்துலேருந்து எலியாவோட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அவரை ஒவ்வொரு சூழ்நிலைமையிலையும் நடத்தி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம சில காரியங்களை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல எலியாவை தேவன் கேரி தாற்றுக்கு போக சொல்லுவார். அந்த கேரி தாற்றண்டையில் போகும்போது தேசத்தில் மழை இருக்காது. அதனால் இந்த ஆற்றில் போய் இரு, நான் உனக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்காக உன்னை போஷிக்கிறதுக்காக காகத்தை நான் கொடுப்பேன். காகம் உனக்கு உணவை கொடுக்கும். நீ தண்ணீரை கேரி தாற்றிலேருந்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எலியாவுக்கு தேவன் கட்டளை கொடுத்துருப்பாரு. தேசத்தில் எல்லா இடங்களிலும் பஞ்சம் இருக்குது, தண்ணீர் இல்லை, மழை இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய எலியாவோட வாழ்க்கையில் தேவன் அவரை அந்த வருஷங்கள் முழுவதுமாய் எவ்வளோ அழகாய் அவர் போஷித்து அவருக்கு தேவையானதை தேவன் சந்தித்து கொடுத்தார். அதுக்கப்புறம் 3 வருஷம் மழை இல்லாமல் இருந்ததுனால கேரி தாற்றும் வற்றி போன சூழ்நிலைமைக்கு போச்சு. அந்த சமயத்தில் தேவன் அடுத்து அவரை சாரிபாத் ஊருக்கு போக சொல்கிறாரு. அங்கே ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு முன்னாடியே ஒரு விதவையை அந்த ஊரில் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. அந்த இடத்துலையும் அந்த விதவையின் மூலமாக எலியா போஷிக்கப்படுகிறாரு. இந்த 2 காரியத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்னு ஆண்டவர் நமக்கு தெரிஞ்சாலும் அந்த நெருக்கத்துலேருந்து கர்த்தர் நம்மளை காப்பதுக்காக அதற்கான ஒரு வழியை முன்னாடியே ஆயத்த பண்ணி வச்சிருப்பார். நம்ம சில காரியங்கள் நினச்சி பார்க்க முடியாது, இது எப்படி முடியும்னு. ஆனால் நமக்கு முன்னாடியே அவர் சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயத்த பண்ணி வச்சிருப்பார். அதே போல் தான் அந்த சாரிபாத் ஊரில் அந்த விதவையை எலியாவை போஷிப்பதற்காக கர்த்தர் ஆயத்த பண்ணி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் எலியா அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை அவர் கொன்று போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் பாகாலோட தீர்க்கதரிசியை கொன்று போட்டனால ஆகாப் எசபேல் இவங்க 2 பேருக்கும் எலியா மேலே ஒரு பயங்கரமான கோபம். அதனால் எலியாவை எப்படியாவது கொன்று போட்டணும்னு சொல்லிட்டு எசபேல் தீர்மானம் பண்ணுறாங்க. இந்த விஷயம் எலியாவோட வாழ்க்கையில் கேள்விப்படும்போது எலியா அதற்கு உயிருக்கு பயந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளுடைய லைஃப்பில் கூட சில சமயங்களில் நல்ல ஆண்டவர் நடத்தி கொண்டே போவாங்க. ஆனால் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலைமை, கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், பேசாமல் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா, ஏன் இந்த உலக வாழ்க்கை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரத்தில் ரொம்ப வெக்ஸ்டாக இருக்கும் போது நம்ம அப்படி பேசிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்னும் நீ பயணம் பண்ண வேண்டியது வெகு தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலியாவை தட்டி எழுப்பி அவனை பயணம் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளோ காரியங்களை செஞ்சானா, அவன் சாக வேண்டும் என்று சொன்னதுக்கு முன்பாக விட அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எலியா செய்கிறாரு. அசகேலை ராஜாவாக
அபிஷேகம் பண்ணுறாரு. இயேசுவை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எலியா மூலமாக தான் வந்து எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து உருவாகிறதற்கு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் எலிசா வந்து எலியாவை காட்டிலும் வந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்று அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வந்து மாறினார். இதெல்லாம் வந்து எலியா வந்து அன்னைக்கே அவன் வாழ்க்கையை வெறுத்து அவன் செத்து இருந்தானா இந்த காரியங்கள் வந்து நடந்திருக்காது. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஆண்டவர் நம்மளை வச்சு ஒரு பெரிய திட்டங்கள் வச்சுருப்பார். அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தி கொண்டு போகணுன்னு. ஹாப்பியாகவும் சில சமயங்களில் நடத்தி கொண்டு போவாங்க. சில சமயங்களில் வந்து பிரச்சனைகளாகவே நம்ம நடந்து கொண்டு போகிற மாதிரி வந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவுண்டு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்மளுடைய பிரச்சனைகள், பாடுகள் இவ்வுலகத்தில் வந்து ஒரு தற்காலிகமானது தான். ஆனால் வந்து நித்தியமாக வந்து தேவன் வந்து நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் கூட நம்ம ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அந்த தேவனை நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தராய் கொண்டு ஒவ்வொரு நாளும் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனை இந்த காலை வேளையில் துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.